ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா வாஸ் பாகிஸ்தான் ஃபைனல் T20 மேட்ச் ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான ஜாப்ஸை பற்றி இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க போகிறோம். அது எப்படி என்ன ஏதுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை, நீங்கள் எங்கேயுமே ஒர்க் பண்ண தேவையில்லை. மொபைல் பேஸ் பண்ணி தான், மொபைல் பேசிக் நாலேஜ் தெரிஞ்சால் மட்டும் போதும். கண்டிப்பாக உங்களுக்கால மந்த்லி 8,000 20,000 வரை ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். அது எப்படி என்ன ஏதுன்னு நம்ம ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம். நிறையவே கோர்சஸ் இருக்குது, உங்களுக்கு தேவைப்படுற கோர்சஸை பயன்படுத்துங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இதில் தான் அந்த ஜாப்ஸ் இருக்குது. நிறையாவே ஆன்லைன் கிளாஸஸ் நடக்குது. உங்களுக்கு தேவைப்படுற ஜாப்ஸை யூஸ் பண்ணி இந்த பிஸ்னஸில் கண்டிப்பாக எர்ன் பண்ணிக்கலாம். அது எப்படி என்ன ஏதுன்னு நம்ம டீட்டெயிலாக ஒரு சின்ன வீடியோவில் ஷோ பண்ணி காமிக்க போகிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், மொபைல் நம்பர் இருக்குது. உங்களுக்கான டவுட்ஸை கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க்கு தான், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக ஈஸியான ஒர்க்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வீடியோ முடிஞ்சது கைஸ். பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு நாங்கள் பவுல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபஸ்ட் ஆஃப் கிளம்புறாங்க. ஸ்ரீலங்கா அணி 114 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. நிசாங்கா 11 ரன்னில் அவுட் ஆகிட்டார். இதில் ஹையஸ்ட்டாக அடித்தது மிஸ்ரா 59 ரன் அடித்து அவரும் தன்னுடைய விக்கெட்ஸ் விட்டார். மேண்டிஸ் 14 ரனில், பெரியரா 1 ரனில், தர்ஷன் சானகா கேப்டன் 2 ரனில் அடுத்து விக்கெட் விட்ட காரணத்தினால 114க்கு ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக பவுலிங் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான். அசரங்கா 5 ரனில் அவுட் ஆகிட்டார். சமீராம் டெக் அவுட் ஆகிட்டார். திக்சனா 1 ரனில் அவுட் ஆகிட்டார். 19 ஓவர் புள்ளி 1 பால் 114 ரன் அடித்து 10 விக்கெட்டை விட்டாங்க. 115 ரன் அடித்தா வின் பண்ணுவாங்க பாகிஸ்தான் அணி. டார்கெட்டை இவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க. இதில் பாகிஸ்தானில் யாராவது எக்ஸ்ட்ரா விக்கெட் எடுத்திருந்தால் நவாஸ் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, அஃப்ரீடி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, அகமது 1, மிராசா அவர் 1 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டீம் மொத்தமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஆனால் முகமது நவாஸ் சூப்பராக பவுலிங் பண்ணியிருக்காரு. 4 ஓவர் போட்டு 17 ரன் கொடுத்து 3 விக்கெட்ஸை எடுத்திருக்காரு. 115 ரன் அடித்தா வெற்றி பெறுன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணி கிளம்புறாங்கனாங்க. சூப்பராக விளையாடி 118 ரன் அடித்து 4 விக்கெட் இழப்பிற்கு 18 ஓவர் புள்ளி 4 பால்லே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஃபர்கான் 23 அவுட் ஆகிட்டார். ஐயூப் 36 ரனில் அவுட் ஆகிட்டார். பாபர் அசம் கடைசி நாட் அவுட்டாக இருந்தார், 37 ரன் அடிச்சு. சல்மான் அலி 14 பாலில் 14 ரன் அடித்து அவுட் ஆகிட்டார். இந்த மேட்சே 6 விக்கெட்டு வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் அணி. இதில் யார் விக்கெட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, அசரங்கா 1 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரத்தனக்கே அவர் தான் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மல்லிங்கா 1 விக்கெட்ஸு எடுத்திருக்காரு. மொத்தமே 4 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க ஸ்ரீலங்கா அணி. இந்த மேட்சை ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டாங்க பாகிஸ்தான் அணி. 6 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. இது பிளே ஆஃப் தி டோர்னமெண்ட் பார்த்திங்கன்னா, முகமது நவாஸ் பிளே ஆஃப் தி சீரீஸ் அவர் தான். 4 ஓவர் போட்டு 17 ரன் கொடுத்து 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸ்ரீலங்காவில் ஹையஸ்ட்டாக அடித்தது மிஸ்ரா 59 ரன் அடித்தார். நவாஸ் 3 விக்கெட்ஸ் எடுத்தார். பாகிஸ்தானில் பாபர் அசாம் தான் 37 ரன் அடித்தார். ரத்தனைக்கு 2 விக்கெட்ஸ் லாஸ்ட்டாக ஃபைனலாக எடுத்தார். ஐயூப் 33 பாலில் 36 ரன் அடித்தார். ஃபர்கான் 22 பாலில் 23 ரன் அடித்தார். ஆக மொத்தத்தில் இந்த டோர்னமெண்ட் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க பாகிஸ்தான் அணி. 6 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க. 6 பால்ஸு மித்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக என்ன பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ விஷுவல்.